வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த நேரத்தில் கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் புரியும்படியாக, ஜோதிடர்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்கும் புரியும்படியாக ரொம்ப டீட்டெயிலாக ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறந்தது திங்கட்கிழமை, மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதம் 240 டிகிரி தனுசு ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. அப்போது சூரிய பகவான் அப்படின்றவர் விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி. சொல்லப்போனால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வராரு. வேறு எந்த ராசிக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வரமாட்டார். அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி 5வது பாவகத்தில் 13 நாள் இருக்கிறார். பொதுவாக மாத பலன்கள்னால் சூரிய பகவானை கொண்டு மட்டுமே மாத பலன்கள் சொல்லுவாங்க. சூரியன் எந்த பாவகத்தில் வராரு, அது தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும், சூரியன் எந்த பாவகத்தில் வராரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எத்தனை நாள் வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் அந்த மாதத்தில் அந்த நபருக்கு ஏற்படும். இப்போ விருச்சிக ராசிக்கு தான் நம்ம பலன் பார்க்குறோமே தவிர விருச்சிக ராசியில் பிறந்த எல்லாருக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னால தீர்மானம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்க தான் செய்யுது. இது கோச்சார பலன்கள், கோள்கள் சார பலன்கள். சூரியன் மட்டும் கிடையாது, மற்ற 9 கிரகங்களும். இப்போது நமக்கு காலச்சக்கரத்தின் முதல் பாவகன் சொல்லக்கூடிய இடம் மேஷம். அந்த மேஷத்தில் புதன் 2 டிகிரியில் அசுவனி நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் இருக்கார், வக்ரத்தில் இருக்கார். விருச்சிக ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 6வது பாவகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக இருக்கிறார். குரு பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இப்போ இருக்கிறார். 10 மாதமாக பரணி நட்சத்திரத்தில் அவர் இல்லை. இந்த நேரத்தில் நான் பலன் சொல்கிற நேரத்தில் பரணி நட்சத்திரம் 3வது பாதம் 23 டிகிரியில் இருக்கார். அப்போது அசுவினி நட்சத்திரத்தில் குரு வரும்போது வேறு மாதிரியான பலன்கள் கொடுத்துருப்பாரு, பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கும்போது வேறு மாதிரியான பலன்கள் கொடுத்துருப்பாரு. இப்போ பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இருக்கிறார்னா அந்த 23 டிகிரிக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் அந்த குரு கொடுப்பார். ஒரு பாவகத்தில் இருக்கிற கிரகம் ஒரே மாதிரியான பலன்கள் சத்தியமாக தரமாட்டார். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுபோக விருச்சிக ராசிக்கு 11வது பாவகத்தில் இந்த மாத தொடக்கத்தில் கேது பகவான் இருக்கார். கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் 171 டிகிரியில் இருப்பார். தனசில் சந்திரன் லக்னம். அதுபோக கும்பத்தில் விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில் கூட இருக்கக்கூடிய சனி பகவான் 319 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் விருச்சிக ராசிக்கு 5வது பாவகமான மீனத்தில் சூரியன் 347 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் கூட இருக்கக்கூடிய ராகு 351 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் அது கூடவே உங்களுக்கு சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் 330 டிகிரியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கார். இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மீன ராசிக்கு 9ஆம் தேதி புதன் வராரு. புதன் இப்போ வக்ரமாக இருக்கார். விருச்சிக ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி புதன் 9ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருப்பார். 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தான் லாபஸ்தானாதிபதி சாதகமான பாவகத்துக்கு வரார். ஏன்னா லாபஸ்தானாதிபதி ஏப்ரல் 1 ஏப்ரல் 9ஆம் தேதி வரை மறைவு ஸ்தானத்திலையும் இருக்க போகிறாரு. அதுபோக நமக்கு வக்ரமாகவும் இருக்க போகிறார். நமக்கு சாதகமான தருணம் கிடையாது. 9 தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய சாதகமாக இருக்க போகுது. அப்போது இந்த மாத தொடக்கத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதன் பிறகு 9ஆம் தேதி நமக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. அதுபோக 14ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அதுபோக 30ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மாத பலன்கள் வருமே தவிர, இதுவே கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் பக்கம் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க என்ன சொல்லுவீங்க, சார் இதெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை, எங்களுக்கு தேவை பலன்.
பலன் மட்டும் சொல்லுங்கள் சார், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் நான் பண்ண போகிறேன்? நியாயமான கேள்வி தான். ஆதாரம் இருந்தால் தான் சொல்கிற பலன்கள் சரியாக இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிறது பாதகம் அப்படின்ட்டு சில ஜோதிடர்கள் சொல்ல தான் செய்வாங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். உங்கள் ராசியாதிபதி சனியோட சேர்ந்து இருக்கிறது சரியில்லை. இது வரைக்கும் நாம் என்ன கோடீஸ்வரனாவாக இருந்தோம்? இல்லை காசு பணம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துல நாம் இருந்தோம். கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 நாள் அங்கே தானே இருக்கார். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ராகுடைய பாவகத்தில் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சங்கடங்கள் தான் கொடுப்பார். அதுவே குருவுடைய நட்சத்திரத்துக்கு வராரு அப்படின்னா 13ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்திலேயே இருந்து அவர் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வருவார். அப்போ நமக்கு குரு மங்கள யோகம் ஏற்படும். குருவுக்கு செவ்வாய் வீடு கொடுத்துருப்பாரு, செவ்வாவுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுக்க போகிறார். இந்த அடிப்படையில் குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. வாழ்க்கைனா சங்கடங்கள் இருக்குதான் செய்யுது. அப்போ அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இது. உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய தருணம் இது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட 13ஆம் தேதி 14ஆம் தேதி நீங்கள் உணரலாம். சார் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன் சார், அல்லது இருந்த வேலை பறிவு போயிடுச்சுங்க, பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய நட்சத்திரம் ஏறும் பொழுது, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் குருவோட சேரும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ராசிநாதன் குருவுடைய நட்சத்திரத்தில் வருவார், தொழில் ஸ்தானாதிபதி குருவோடவே சேருவார். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த பரணி நட்சத்திராதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் பாருங்கள், சாதகமான பலன்கள் வராது. சாதகமாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், யார் என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்காதீங்க, நம்பாதீங்க. அது அந்தளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்காது. 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30ஆம் தேதி வரைக்குமே நல்லாயிருக்கும். ஆனாலும் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளாரவே நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பரில் ஒரு எழுத்து எழுதணும்னா அது நீக்காது, அது நம்ம சாப்பிட்டாதான், அதாவது நம்ம உணர்ந்தாதான் அது நடந்ததா நடக்கலையா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஏன் விடியிலே வரும். ஒரு விடியல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 5வது பாவகத்திலிருந்து 11வது பாவகத்தை பார்க்க தான் செய்கிறாரு. 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நேர காலங்கள் சரியில்லைன்னாலும் பெரிய பாதகத்தை கொடுத்துறாரு. ஆனால் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்தில் குறைச்சிக்கோங்க. 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதி ஒரே பாவகத்தில் உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் ஆதித்ய யோகமாக வரார். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்திலையும் இருப்பார். அதாவது சூரியன் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். 9ஆம் தேதினா கிட்டத்தட்ட புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒரு 3வது பாதத்தில் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு 347 டிகிரியில் இருக்கிறது ஒரு 7 டிகிரி. அப்போது 354 டிகிரியில் இருக்கக்கூடிய தருணத்தில் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது செய்ய போகிறார். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட 6ல் குரு இருக்கிறாரே, சங்கடம் வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும், புதுசாக தொழில் ஆரம்பிங்க. இல்லை இருக்கிற வேலையில் நான் மாற்றங்கள் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இடம் மாற்றங்கள் பண்ணலாம், வேலை மாற்றங்கள் பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும். முக்கியமாக படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் வரும். நம்ம நாட்டில் வேலையில் இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்கன்னா
வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது இந்த தருணத்தில் நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமோ அல்லது சுய தொழிலில் ஒரு 4 காசு வருமானம் வர மாதிரியோ ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம். 13 தேதியிலிருந்து 26 தேதி வரை சூரிய பகவான் இங்கிட்ட இருக்கு பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன். 13 தேதியிலிருந்து 27 தேதி வரை அசுவினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வரார். அது நமக்கு சாதகம்தான். என்ன காரணம்னா 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 6வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் 11வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமாகிறார். எப்பயுமே சூரியன் உச்சம் ஆகிறாருன்னா நமக்கு இந்த சித்திரை மாதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் உச்சமாவார். ஆனால் சூரியன் 13 நாள், அந்த சித்திரை மாதம் 1லேருந்து 13 நாள், அப்போ நமக்கு ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 26 தேதி வரை 0 டிகிரியிலிருந்து 13 டிகிரி வரை சூரியன் அசுவினி நட்சத்திரத்தில் வராரு. தொழில்ஸ்தானாதிபதி ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வரார். கேது கெட்டவராகவே வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி நம்ம ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கார். 171 டிகிரியில் இருப்பார். அப்போது எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும். எத்தனையோ பேர் எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. தகுதியே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க, எப்படியோ இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, எக்கச்சக்கமாக படிச்சிருப்பாங்க, நல்ல டேலண்டடான ஒரு பர்சனாக இருப்பாங்க, ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. சந்தர்ப்பம் இருந்தால் தானே சார் சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த 13 தேதியிலிருந்து 26 தேதி வரை அந்த 13 நாட்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உச்சநிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் 10ஓட 11 இருந்தாலும் இந்த நேர காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டம் முழுமையாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறையா நண்பர்களுக்கு அந்த நேரத்தை மட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வோட, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியோட நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த பூர்வீகத்திலிருந்து வெளியே வந்தால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு நல்ல அனுகூலம் இருக்கும். பூர்வீகத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு முடியாத பலவிதமான சங்கடங்கள் சில பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் 26 வரை கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய தருணத்தில், மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் இடமாற்றங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போது 26லிருந்து ஏப்ரல் 13லேருந்து 27ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 27லிருந்து 27, 28, 29, 30 ஒரு 4 நாள் அந்த நேர காலங்கள் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரம் இருப்பார். அதாவது பரணி நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதத்தில் வருவார். கிட்டத்தட்ட நமக்கு 13 டிகிரியில் இருக்கிறவர் 14, 15, 16, 17 டிகிரி வரைக்கும் வருவார். 13 டிகிரியிலிருந்து 17 டிகிரி வரைக்கும் வருவார். அந்த தருணத்திலையும் சூரிய பகவான் நமக்கு உச்சமாக தான் இருப்பார். சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். சுக்கிரன் நமக்கு திருமணஸ்தானாதிபதி, அதுபோக விரயஸ்தானாதிபதி, ஐன சுகஸ்தானாதிபதி. நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரம் வந்து திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்தும். நிறைய நண்பர்களுக்கு. அதுபோக திருமணமாகி பிரிஞ்சு போயிருந்த அந்த நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகி மீண்டும் அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். முக்கியமாக புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். இந்த தருணம் 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல பரிவர்த்தனை இருக்கும் இந்த மாதத்தில். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 5வது பாவகத்தில் இருக்கும், புத்திரஸ்தானத்தில் இருப்பார். புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறி இருப்பார். இது நல்ல பரிவர்த்தனை. திருமண தடைகளும் நீக்கிடும், திருமணம் ஆயிட்டு புத்திர செல்வமும் பெருகிடும். ஸோ அருமையான ஒரு தருணமாக இந்த மாதம் நமக்கு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் உருவாக போகுது. இதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, என்ன நடந்தது, என்ன நடக்கலை, எல்லாமே தெளிவாக
கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னதான் நம்ம கோச்சார் பலன்கள் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி பாதகமாக இருந்தால் நமக்கு முழுமையான பலன்கள் வந்துடாது. அப்போ சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.